மெட்டி வழியில் எனக்கு முதல் சம்பளம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய். அப்போ நான் 10 நாள் அடித்தா கூட 5000 ரூபாய். ஆனால் நான் ஆட்டோ ஓட்டி 10,000 சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 1000 ரூபாய் ஆக்குனாங்க எனக்கு அதில். அதுக்கப்புறம் எதுவும் ஆக்கல. அவர் உடனே நக்கலா என்ன கூப்பிட்டு கேட்டார், எங்க நீ நடி பார்ப்போம் அப்படின்னாரு. இந்த கேள்விக்கான பதில், நான் முதல்ல செலெக்ஷன் போகும்போது ஃபோட்டோஸ் வாங்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ நான் எப்படி இருந்திருப்பேன், உங்களை மாதிரி இருந்திருப்பேன். அந்த ஏஜ் தான் இல்லையா, அது ஒரு சின்ன அரும்பு மீஸ் அப்படி தான் இருந்தேன். அப்போது அந்த ஃபோட்டோஸை வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபோட்டோஸ் வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் லைனில் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே என் ஃபோட்டோ வாங்கி கீழே போட்டார். ஒரு நிமிஷம் அப்படின்னு என்னன்னு கேட்டார். எதுக்கு இந்த செலெக்ஷன்னு கேட்டேன். அவர் தான் இப்போ திருச்செல்வம்னு ஒரு டேரக்டர் இருக்கார்ல, அவர் தான். அப்போ அவர் உதவி இயக்குனர். அதில் இப்போ எதிர்நீச்சல்னு ஒன்று பண்ணியிருக்காரு அந்த இயக்குனர். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள் டிரைவிங் ஆள் எடுத்தால் எப்படி எடுப்பீங்க? ஆள் நல்லா அழகாக இருந்தால் எடுத்துருவீங்களா? ஹைட்டாக இருந்தால் எடுப்பீங்களா? குண்டா அப்படி எதுவும் பார்ப்பீங்களா? இல்லை வண்டி ஓட்டி காட்ட சொல்லுவோம். சமயக்காரனை எப்படி எடுப்பீங்க? சமைச்சு நல்லா டேஸ்ட்லாம் பார்த்து நல்லா இருக்கு அப்படி தான் எடுப்பீங்க. நடிகனை மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? நடிக்க சொல்லுங்கள் அப்படின்னா அந்த இடமே பின்ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சு. அவர் உடனே நக்கலா என்ன கூப்பிட்டு கேட்டார், எங்க நீ நடி பார்ப்போம் அப்படின்னார். இந்த கேள்விக்கான பதில், நான் கோபாலிங்கிற ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே 3 வருஷம் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். பாண்டியன் சார்கிட்ட நான் ஃபைட் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் ஆட்டோ டிரைவர். நான் ஆட்டோங்கிறத எல்லாரும் ஆட்டோ டிரைவருங்கிறத இலக்காரமாக பார்க்க வேண்டாம். அது ஒரு வேலை. நான் என்னுடைய வருமானத்திற்கும் வயிற்றுக்கும் என் சாப்பாட்டுக்குமான ஒரு வேலை. எனக்கு அன்றைக்கி ஒரு 100 ரூபா 150 ரூபா தேவைப்பட்டுச்சு. அந்த 150 ரூபாய்க்காக செய்த வேலை. ஆனால் என்னுடைய அதிகபட்ச நேரத்தை நான் எங்கே செலவழித்தேன்? ஆக்டிங் கிளாஸ்லையும் ஃபைட் கிளாஸ்லையும் நண்பர்களோடு படங்களுடைய டிஸ்கஷன்லையும் தான் அதிகமான நேரத்தை செலவு. உங்களோட ஃபர்ஸ்ட் சம்பளம் என்ன? அப்புறம் இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்க சம்பளம் இது வரைக்கும் இவன் முன்னாடிட்ட சொல்லாத பதில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி இந்த பிஹைண்ட் us சொல்லி அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் நம்பியே ஆகணும். மெட்டி வழியில் எனக்கு முதல் சம்பளம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய். அப்போ நான் 10 நாள் அடித்தா கூட 5000 ரூபாய். ஆனால் நான் ஆட்டோ ஓட்டி 10,000 சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் 1000 ரூபாய் ஆக்குனாங்க எனக்கு அதில். அதுக்கப்புறம் எதுவும் ஆக்கலை. இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு இப்போ நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணுன்னா டே வாங்கினோன்னா 50 and more இந்த மாதிரி வாங்குவோம். எல்லோரும் நியர்பை 1 வரைக்கும் வாங்குவோம். அது என்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாங்குவோம். ஹியூஜ் டேஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு லேக்ஸில் ஏதாவது நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சந்தோஷமாயிருச்சா? ரைட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். வீட்டில் எண்டு கார்டு போட்டுருவாங்க. ஆமாம். ரஜினி சாரும் காக்கி சட்டை போட்டிருக்காங்க ஆட்டோ ஓட்டும் போது, ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது. நீங்களும் ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. அதோட ஒத்துமை அப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் அவர் மலை, நம்ம மடு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் இதை நான் சார்கிட்டே சொன்னேன். இன்னொரு ஒற்றுமை உங்களுக்கு தெரியாதது, ரஜினி சாருக்கும் எனக்கும் குரு ஒரே குரு. 2 பேரும் ஆக்டிங் ஸ்கூல் ஒரே இடத்துல படித்தோம். அவர் பேர் கோபாலி. 2 பேருக்கும் காமனான குரு. அது குருன்றதுலேயே ஒரு ஒற்றுமை இருக்குது எங்களுக்குள்ள. நான் ரஜினி சார் கூட போய் பேசும்போது நான் சொன்னேன், சார் வாங்க போஸ் எப்படி இருக்கீங்கன்னாரு. அந்த மாதிரி, சார் நான் ஆட்டோ ஓட்டி தான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஓ அப்படியா, நீங்களும் காக்கி சட்டை நானும் காக்கி சட்டை இருந்தால் அவர் சொன்னார். இது அவர் சொன்ன வார்த்தை தான். அதே மாதிரி நான் சொன்னேன், சார் குரு கோபாலின்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. ஒரு பயங்கர ஒரு உடம்புல ஒரு பெரிய அதிர்வை நான் பார்த்தேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ அவர் தான் சொன்னார், பாலச்சந்தர் சார்கிட்ட போய் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு. அதாவது புகழ்ந்து தள்ளிட்டாராம். போயிட்டு அப்படி நடிப்பான் இப்படி நடிப்பான்னு இவர் இப்படி பார்த்துட்டே இருந்தாராம். இப்போ வெளியில் ஹக் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் போய் நடிச்சிட்டாரு. அப்படி என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், ஒரு குரு என்பவன் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய மாணவனை எவ்வளவு உயர்வுபடுத்தி பேச முடியுமோ அவ்வளவு உயர்வுபடுத்தி பேசி அந்த மாணவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டே வைக்கிறவன் தான் ஒரு குரு. அதான் குரு ஸ்தானம், அதான் குருவோடைய வேலை. இங்கே இருக்க ஆசிரியர்களுக்கெல்லாம் அதுதான் ஜாப்.